Hello friends, welcome to Sparkling Beauty Heats. இன்னைக்கு நாம neem leaf powder வீட்லயே எப்படி ரெடி பண்ணலாம்ன்றது தான் பார்க்க போறோம். ஸோ அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான இன்க்ரீடியன்ட் வந்து பார்த்தீங்கன்னா neem leaf தான். அதுதான் நான் இப்போ பறிச்சிட்டு இருக்கேன். இது எங்கள் வீட்லேயே இருக்குது. கண்டிப்பாக இது எல்லார் வீட்லேயும் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அண்டு நமக்கு ரொம்ப ஈஸியாக கிடைக்கிற இன்க்ரீடியண்ட்டில் இதுவும் ஒன்று. இதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷான லீஃப் மட்டும் தான் நான் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டிக்கு நீங்கள் நீம் பவுடர் ரெடி பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் நீம் லீஃப் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா நான் இவ்வளோ குவான்டிட்டிக்கு நான் நீம் லீஃப் எடுத்துக்கிறேன். இது நம்ம காய வைக்கிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட்டு வாஷ் பண்ணிடலாம். ஏன்னா நமக்கு மரத்தில் வந்து நிறைய பூச்சிலாம் இருக்கும் கண்ணுக்கு தெரியாமல், அது லீஃபில் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால இதை கம்ப்ளீட்டாக வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம இதை காய வச்சுக்கலாம். இதை வாஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதை பிளேட்டில் வந்துட்டு நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. நமக்கு நீம் லீஃபில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. நம்ம ஸ்கின், ஹேருக்கு அதுக்கு மட்டும் கிடையாது, நம்ம பாடியில் இருக்கிற டிசீஸ் கூட இது க்யூர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இதில் நம்ம மல்டி பர்பஸாக யூஸ் பண்ணிக்கலாம். இதை ஃபுல்லாக நம்ம காய வச்சாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா நான் காய வச்சதுக்கு அடுத்த நாள், அதாவது ஃபர்ஸ்ட் டே அண்ட் செகண்ட் டே வந்து பார்த்திங்கன்னா அப்படி தான் இருந்துச்சு. அண்ட் தேர்ட் டே வந்து கம்ப்ளீட்டாக அது ட்ரை ஆகிடுச்சு. இது இப்போ பர்ஃபெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதை அரைக்கிறதுக்கு. இப்போ நம்ம இதை அரைக்கலாம் ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு. இது நீங்கள் அதிகமான குவான்டிட்டியில் நீங்கள் அரைக்கிறீங்கன்னா நீங்கள் ஷாப்பில் எடுத்துகிட்டு போய் அரைச்சிக்கோங்க. அண்ட் கம்மியான குவான்டிட்டினா நீங்கள் வீட்லேயே அரைச்சிக்கலாம் மிக்ஸியில். இது இந்த மாதிரி ஒரு ஃபைன் பவுடராக எடுத்துக்கோங்க. இதை அரைச்சி முடிச்சதுக்கப்புறம் ஒன்ஸ் லைட்டாக ஃபில்டர் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நமக்கு நல்ல ஒரு ஃபேஷியல் பேக் கன்சிஸ்டன்சிக்கு வரும், நல்ல ஃபைன் பவுடராக. இப்போ நான் இதை ஃபில்டர் பண்ணி முடிச்சிட்டேன். இது பார்த்திங்கன்னா எனக்கு இவ்வளோ குவான்டிட்டிக்கு தான் கிடச்சிது. நான் இந்த பிளேட்டால் ஒரு பிளேட் அளவுக்கு நான் நீம் லீஃப் நான் காய வச்சேன். பட் எனக்கு இவ்வளோ குவான்டிட்டிக்கு தான் வந்துச்சு. ஸோ ரேஷியோ நீங்கள் பார்த்துக்கோங்க. நீங்கள் எவ்வளோ பவுடர் ரெடி பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் நீம் லீஃப் எடுத்துக்கோங்க. ஸோ அதிகமான குவான்டிட்டிலே எடுத்துக்கோங்க, அப்போ தான் நமக்கு நிறையா கிடைக்கும். இது இந்த மாதிரி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். நீம் லீஃப் நம்மளோட ஸ்கின்னில் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் கண்ட்ரோல் பண்ணும். அண்ட் பிக்மெண்டேஷன் இருந்துச்சுன்னா அது ரிமூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இதில் ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கனால நமக்கு ஆக்னி ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அதை ரெடியூஸ் பண்ணும். அண்ட் பிம்பிள்ஸ் கூட வரவிடாமல் ப்ரிவென்ட் பண்ணுது. அண்ட் இதில் ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கனால நம்ம ஸ்கின்னில் இருக்கிற போஸ்ட்டில் பாக்டீரியா இருந்துச்சுன்னா அதை க்ளீன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் நமக்கு. ஸோ நம்ம ஹேரில் வந்து டேண்ட்ரஃப் இருந்துச்சுன்னா அதை க்ளீன் பண்ணும். அண்ட் ஹேர்லைஸ் இருந்துச்சுன்னா அதை வரவிடாமல் ப்ரிவென்ட் பண்ணுது. அண்ட் நமக்கு டிசீஸ் கூட இது வரவிடாமல் இது ப்ரிவென்ட் பண்ணும். ஸோ ரொம்ப நல்லது இது நமக்கு. இதை நம்ம மல்டி வேல யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதோட டீட்டெயில் வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன் உங்களுக்கு. இதை நம்ம எத்தனை வேலை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி. சப்போஸ் நான் அதை அப்லோட் பண்ணிட்டேன் அப்படின்னா லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதோட நீம் லீஃப் பவுடர் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஐ ஹோப் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் ஃபர்தர் அப்டேட்ஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், நமக்கு ரொம்ப நல்லது இது. ஸோ இது ரெடி பண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.